இந்தி திணிப்புன்றதுனால எதிர்க்கிறீங்க? இல்ல இல்ல, நாங்க மும்மொழி கொள்கைங்கிறதே எந்த எதிர்க்கிறோம். மொழியை திணித்தாலும் எந்த மொழியை திணிச்சாலும் ஒரே அப்படின்னு தேசம் தானே? ஒரே தேசம்னா அதுக்கு வந்து இத்தனை மொழி எதுக்கு இருக்கு? இத்தனை மக்கள் எல்லாருக்கும் ஒரே பெயிண்ட் அடிப்பீங்களா? இல்ல எத்தனை மொழி படிச்சிருக்காங்க? 3 மொழி தான். அதுல இங்கிலீஷ் படிக்கிறாங்கல்ல, அதோட நம்ம பேசிக்கிறோம்ல. சரி, அது செஞ்சாதான் நிதி கொடுப்போம்னா? அதை சொல்றது அதிகார திமிர் ஆணவம். நாங்க செய்யறத செய்யறோம், எங்க வரி பணத்துல கொடுக்க வேண்டியதை கொடுங்க. இல்ல, அதனால பாதிக்கப்பட போறது யாரு? இந்த பாதிப்பை உண்டாக்குறது யாரு? இப்பவும் திராவிடமா தமிழ் தேசியமான்றது எதிரிகளுக்குள்ள நடக்குதா? தமிழ் ஹிந்துன்னு சொல்லிக்கிற ஆரிய அடிமை இந்த அறிவை வச்சுதான் சிற்றாசான் பேராசான் மொழிகள்ல இலக்கியங்கள்ல இவங்களை வந்து அம்பலப்படுத்தி இருக்காங்களா? அதை நீங்க மற்ற மொழியை படிச்சாதான் தெரியும். படிக்க விட மாட்டேங்கிறீங்களே. நீங்க படிங்க. இதெல்லாம் இப்ப கவர்னர் ஆர் என் ரவி சொல்லியிருக்காரு. கவர்னர் ஆர் என் ரவியை நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழிசை வந்து தெலுங்கானால போய் நான் கவர்னரா இருக்கும்போது தெலுங்கு பேச கஷ்டப்பட்டேன். அவங்களுக்கு கன்னடம் பிடிச்சி படிச்சிருந்தாங்கன்னா ஆந்திராவில் போய் எப்படி தெலுங்கு பேசுவாங்க? அங்க போய் கத்துக்கிட்டு பேசியிருப்பாங்க. அப்ப அதே தானே இப்பயும் பண்ணாங்க. கருவறைக்குள்ள ஒரு மொழி தான் இருக்கணும்னு சொல்றாங்களே, அங்க சொல்லுங்களேன், மும்மொழி எம்மொழி எது வேணா இருக்கட்டும், எந்த செம்மொழினாலும் வச்சுக்கலாம். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்கத்தின் பிரச்சார செயலாளர் தோழர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த வருடம் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா. இந்த சூழல்ல முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு, ஒன்றிய அரசின் திட்டங்கள் நம்மை வஞ்சிக்கிறது, குறிப்பாக மும்மொழி கொள்கை, அதன் பிறகு வருகிற தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது, ஒன்று உயிர் பிரச்சனை, இன்னொன்று உரிமை பிரச்சனை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இந்த மும்மொழி குறித்தான விவாதங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் வைக்கிற வாதம் என்னன்னா, இது இந்தி திணிப்பு அல்ல அப்படின்றதும், பேரறிஞர் அண்ணாவே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார், நீங்கள் எப்போது தமிழ் கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ நாங்களும் இந்தி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லப்படுகிற மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உத்தரப்பிரதேசில் இருக்கிறவரோ பீகாரில் இருக்கிறவரோ தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த மொழிக் கொள்கை ஏற்படுத்துகிறது அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹிந்தி, அத்தோடு ஆங்கிலமும் இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆங்கிலத்தை தான் தொடர்பு மொழியாக வச்சுருக்கோம். ஏன்னா அது ஹிந்தி பேசுகிறவர்களுக்கும் அந்நிய மொழி, நமக்கும் அந்நிய மொழி. அதனால் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் அவங்கவுங்க தாய்மொழியும் படிப்போம், அந்நிய மொழியும் படிப்போம், 2 பேரும் அந்த மொழியில் உரையாடிக்குவோம் அப்படின்னு. இதில் இல்லை, தமிழ் வந்து சிறந்த மொழி, மிக தொன்மையான மொழி, அதனால் நீங்கள் கூட்டமாக இருந்தால் கூட நீங்கள் சிறந்த மொழியை தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஹிந்தி பேசுகிறவங்களை தமிழ் கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது தப்பு தான். அது திணிப்பு தான். தொடர்பு மொழியாக ஒரு இந்திய மொழி இருக்கட்டுமே, இது அவங்கவுங்களுடைய விருப்பம். இப்போ இந்திய மொழி அப்படிங்கிறதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. நீங்கள் சிங்கப்பூரை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. சிங்கப்பூரினுடைய அந்த மொத்த வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்த அதனுடைய மறைந்த பிரதமர் லீ குவான் யூ, அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் சாதனை சேலஞ்ச், சவால் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவருடைய மொத்த ஆட்சி காலத்திலையும் அவர் எதிர்கொண்ட பெரிய சவாலும் சாதித்ததும் என்னன்னா, சிங்கப்பூர்ல வந்து 3 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள். ஒன்று மலாய், சீனம், தமிழ், 3ம் தேசிய மொழி தான். ஆனால் தொடர்பு மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆங்கிலம். அவங்களும் வந்து ஒரு காலனியாக இருந்து விடுபட்டவங்க தான். அதுக்கு வந்து லீ குவான் யூ என்ன காரணம் சொன்னாருன்னா, நாம் எல்லாரும் சிங்கப்பூரியன்ஸ் தான். அவர் வந்து எப்பொழுதுமே சிங்கப்பூர் அரசு வந்து தமிழ் மக்கள் வந்து எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மலாய் மொழி படிங்க, அல்லது சீனர்கள் அதிகமாக இருக்காங்க, சீன மொழியை 2 பேரும் படிங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. சிங்கப்பூர் அரசு அதை அப்படியே பின்பற்றுகிறது.
ஆனா, அப்ப 3 பேருக்கும் தொடர்பு மொழியாக ஒண்ணு வேணுமேன்னா, எல்லாருக்கும் பொதுவானது ஆங்கிலம் தானே! அதனால ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். இத செய்தால் நமக்குள்ள ஒரு மன வேறுபாடு, ஒருத்தர் உயர்வு, ஒருத்தர செகண்டரியா ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் வராது. அப்படிங்கிறத அதுக்கு வந்து 7 காரணங்களை சொல்லி அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அத வந்து இந்த நாட்டுல இருக்கிற மும்மொழியை பற்றி பேசுகிற எல்லா அரசியல்வாதியும், ஆர்எஸ்எஸ் காரங்களும் படிக்கணும். அப்போ மொழிங்கிறது என்ன? முதல்ல ஒரு வெளி உலகத்தோட நமக்கான தொடர்பு. குழந்தை மத்தவங்களோட பேசுறதுக்கு கத்துக்கிற ஒரு தொடர்பு மொழி, அடையாளம் தான் மொழி. அப்புறம் அதுல வந்து நம்ம பழக்கம், பண்பாடு இதெல்லாம் சேருது. இல்ல மொழிக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லையா? இப்ப கண்டிப்பா இருக்கு. பெரியார் சொன்னார் இல்லையா? கண்டிப்பா அறிவியல் இருக்கு. அறிவியல் மொழியாக தமிழ் ஆக்குங்கன்னு சொல்றாரு. ஆமா. அப்ப இன்னொரு மொழியில இருக்கிற அறிவை நம்ம ஏன் படிக்கக்கூடாது? கண்டிப்பா. மொழிக்கும், அறிவுக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா, மொழி என்பது ஒரு ஊடகமே தவிர, மொழியே அறிவு கிடையாது. இப்ப தமிழ் படிப்பது என்பது, தமிழ படிக்கிறதுனாலேயே ஒருத்தர் அறிவாளியாக இருக்கிறார்ன்னு பொருள் அல்ல. தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் படிக்கவும், அதுல எது சரி, தவறு அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கவும், அவருடைய பகுத்தறிவையும் சேர்த்து பயன்படுத்துறாரு. அப்பதான் அந்த மொழியை கற்றதனுடைய அறிவு வந்து நமக்கு பயன்படும். நீங்க ஹிந்தி ஆகட்டும், இல்ல எந்த மொழியே வச்சுக்கங்களேன். நான் வந்து ஹிந்திய விட்டுருங்க. நான் தமிழ் மொழியை ஹிந்திக்காரங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும், இதே சிக்கல் தான். இப்ப அவங்க கேட்பாங்க, இல்ல அத நான் ஏன் ஏன் படிக்கணும்? வேண்டாங்கிறீங்க? இப்ப தமிழ் மொழியில இருக்கிற சிறப்ப ம். உத்தரப்பிரதேசல இருக்கிறவரோ, காஷ்மீர்ல இருக்கிறவரோ படிச்சு தெரிஞ்சுக்கலாமே! படிச்சு அது தெரிஞ்சுக்கலாம். தமிழுக்கு தானே பெருமை. படிக்கலாம். ஆனா திணிக்கக்கூடாது. காஷ்மீர்ல இருக்கவரு இப்ப காந்தி சொன்னார் இல்ல இல்லையா? அதுக்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்துறாங்க. இல்ல. காந்தி சொன்னார்ல, "நான் வந்து தமிழ் கற்க விரும்புகிறேன். தமிழ் மாணவனா இருக்கணும்னு விரும்புறேன்." அப்படின்னு காந்தி சொன்னது, அவர் மேல யாரும் திணிக்கல. ஒரு உருது கவிஞரோ, அல்லது ஒரு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு சாமியாரோ, தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, இந்த மொழியின் வளத்தை பற்றி கேள்விப்பட்டு அவங்க படிக்கலாம். ஒரு மாணவரும் படிக்கலாம். ஆனா, நீ கண்டிப்பா 3வது ஒரு மொழி படிச்சே ஆகணும்னு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் மேல திணிக்கிறது வன்முறை தான். இல்ல ஏன்னு சொன்னா, அரசு பள்ளிகள் மேல மட்டும் ஏன் அவ்வளவு அக்கறை செலுத்துறீங்க? அப்ப அப்ப தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மும்மொழி கொள்கை இருக்கு. அரசு பள்ளிகள பொறுத்தவரைக்கும், அரசு பள்ளிகளில் படிக்க வருகிற மாணவர்களுடைய பின்புலம் என்னன்னு பாருங்க. இதுல 2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து, அரசு பள்ளி மாணவர்கள் மீது தான் அரசு அதிகமான கவனம் செலுத்தணும். அப்போ அவங்கள எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரணும். தகுதியாக்கிரணும். இப்ப தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைக்கும், தேசிய கல்விக் கொள்கைக்கும் என்ன வேறுபாடுன்னா, அவங்க வந்து ஃபெயில் ஆக்குங்கிறாங்க. நம்ம வந்து பாஸ் பண்ணுங்க, இடைநிற்றல் வேண்டாம். குழந்தைங்க வரலன்னா, நீங்க வீட்டுக்கு போய் என் பிள்ளைங்க வரலன்னு கேளுங்க. கூட்டிக்கிட்டு அந்த வாங்கன்றோம். ஃபில்டர் பண்றது அவங்களுக்கு வேற திறமை இருக்கான்னு பார்க்கிறது தானே. அதுக்கு பேரு ஃபில்டர் இல்ல. அதுக்கு பேர் வந்து ஒதுக்குறது. நீ 3வது படிக்கிற குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, 4வதுல பாஸ் பண்ணாதா? நீங்க நம்முடைய அறிஞர் அப்துல் கலாம், விஞ்ஞானி. அவர் வந்து எப்படி படிச்சாரு? அவருடைய வாழ்க்கைய வந்து அக்னி சிறகுகள் எழுதியிருக்காரு. எல்லாரும் படிச்சு பாருங்க. எவ்வளவு போராட்டத்துல படிச்சாரு? எவ்வளவு எந்த இடத்துல அவர் தோல்விய நோக்கியும் பயணப்பட்டாரு? அதுலருந்து எப்படி மீண்டாரு? இதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க. இந்த அப்துல் கலாமை யார் குடியரசுத் தலைவர் ஆக்குனது? அது அடுத்த கேள்வி. இப்போ நம்ம அப்துல் கலாம் படிச்ச படிப்ப பத்தி பேசுறோம். இல்ல அதனால கிரெடிட் அவங்க தான் தேடுறாங்க. நாங்க இல்ல. யாருக்கும் விரோதி இல்ல. அது ஆ, அது ஆ, அடுத்த ஆ. நீங்க சொல்றது அடுத்த கருத்து. இப்ப அப்துல் கலாம் எப்படி படிச்சாரு? ஃபெயில் ஆகி படிச்சவங்க எவ்வளவு பேரு வாழ்க்கையில பெரிய சாதனையாளர்களா வந்திருக்காங்க. அப்போ ஒரு 3வது படிக்கிற குழந்தைய வந்து நீங்க பொதுத் தேர்வு வச்சு ஃபெயில் ஆக்க சொல்றீங்க. 5வதுல ஃபெயில் ஆக்க சொல்றீங்க. 8வதுல ஃபெயில் ஆக்க சொல்றீங்க. ஃபெயில் ஆக்கிட்டு அவன தொழிற்கல்விக்கு போ. உங்களுக்கு வந்து கூலிக்காரன் வேணும். வேலைக்காரன் வேணும். அதுக்கு நீங்க பள்ளிக்கூடத்த பயன்படுத்துறீங்க. நாங்க கூலிக்காரங்க பிள்ளைங்களையும், வேலைக்காரங்க பிள்ளைங்களையும் என்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, விஞ்ஞானி ஆகுங்க. அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை. அப்ப அந்த குழந்தைகிட்ட போயி, நீ தமிழ் படி, இங்கிலீஷ் படின்னு சொல்லும்போதே, நெறைய 10வதுல ஃபெயில் ஆகுறத பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆவாங்க. இப்ப அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி குடுக்குறாங்க. நீங்க ஹிந்தியவும் கொண்டு வந்து, அதையும் கட்டாயமாக்கணும்னு வச்சுக்கோங்க. இல்ல 3வது மொழி ஹிந்திய விட்டுருவோம். அதுக்கு பேர் சொல்லாம வேற மொழி. அந்த மொழிய வச்சு அதுலயும் நீ 40 மார்க் வாங்கணும். அப்படின்னா, அந்த பசங்க ஃபெயில் ஆனா, அடுத்தது அவங்க வாழ்க்கை என்ன? இப்ப அப்படி அந்த மொழிய படிச்சு அவன் என்ன பண்ண போறான்?
அவன் வேணும்னா ஹிந்தி பிரச்சார சபாவில் ரொம்ப குறைஞ்ச கட்டணம் இலவசமாக கூட சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே போய் படிச்சுட்டு போகிறான். அவனுக்கு தேவையாக இருந்தா நீங்கள் ஏன் அவனை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து வச்சு கட்டாயப்படுத்தி 40 மார்க் வாங்கணுங்கிற கட்டாயம் ஏன் இந்தி வரணும்? திணிப்புன்றதுனால எதிர்க்கிறீங்க. இல்ல நாங்க மும்மொழி கொள்கைங்கிறதே எந்த எதிர்க்கிறோம். மொழியை திணித்தாலும் எந்த மொழியை திணிச்சாலும் குழந்தைக்கு ஒரு வாய் சோறு தான் நினைச்சுதான் அதிகமா ஊட்டுவாங்க. அந்த கிண்ணத்துல கொஞ்சம் இருக்கும், அதை போட்டு போயிடலாம், அதுக்கு இது வரைக்கும் இருக்குதுங்குது. அந்த ஒரு வாய் வீணா போயிடக்கூடாதுன்னு திணிச்சா மொத்தத்தையும் கக்கிரும். இது அடிப்படை அறிவியல். இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க கேக்குறீங்கல்ல, நம்ம மும்மொழி கொள்கைன்னு அரசாங்கம் ஒத்துக்கிட்டா முதல்ல எந்த மொழி வேணா படிக்கலாம்பாங்க. அடுத்தது என்ன செய்வாங்கங்கிறதுக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 2014 வரைக்கும் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் எல்லா மொழியும் படித்தாங்க. அந்த குழந்தைங்க விரும்புகிற படிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாடத்தை படிச்சிட்டு இருந்தாங்க மொழியை. 2014 பிஜேபி வந்த உடனே ஸ்மிருதி இரானி அப்போ அமைச்சர், அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா மொழியவும் எடுத்துட்டு சமஸ்கிருதம் தான் படிக்கணும்னாங்க. அப்போ நீங்கள் மும்மொழின்னு முதல்ல எந்த மொழி வேணான்னு ஆரம்பிப்பீங்க, அடுத்தது அதை ஹிந்தி அல்லது சமஸ்கிருதமாக ஆக்குவீங்க. இந்த திட்டம் பிஜேபியினுடைய திட்டம். இல்ல, காங்கிரஸ் தான் இதை செய்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு காங்கிரஸ் செய்யல, அவங்க கூட கொஞ்சம் மிதமா தான் இருந்தாங்கன்ற கருத்தை நீங்க பேசுறீங்க. ஆமா. ஆனா இந்தி திணிப்பை நேரடியாக செய்தது காங்கிரஸ். நாங்க அப்படி செய்யலையே, ஏதோ ஒரு மொழி தானே சொல்றோம், அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த திருவிழாவில் பிள்ளைங்களை திருட வர்றவங்க, அவர் அந்த வேஷம் போட்டு வந்தாரு, நாங்க கோமாளி வேஷம் தானே போட்டு வரோம், நாங்க ஒன்றும் அப்படி பூதம் மாதிரி வரலையே அப்படின்னா உங்க வேடம் அதை விட ஆபத்தானது. அதுதான் நம்ம சொல்றது. ரெண்டாவது, காங்கிரஸ் காலத்திலையும் சரி எவ்வளவு போராட்டம் நடந்தது, அவங்க நேரடியாக திணித்த போது எவ்வளவு போராட்டம் நடந்தது, எவ்வளவு உயிர் பலிகள் நடந்தன, எதுக்காக நடந்தது? அப்ப காங்கிரஸ் எதிர்த்து தான் நடந்தது. அதையே செய்யறதுக்கு நீங்க யாரு? அப்ப காங்கிரஸ் செஞ்ச தப்ப நீங்க செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதையே நாங்க இன்னும் வேகமா செய்வோம்னா இன்னும் வேகமாக தான் நம்ம எதிர்ப்போம். இல்ல, இப்ப இது பெரியார் மண்ணு சொல்றோம். இப்ப மொழிக்காக இங்க ஒரு போராட்டம் நடந்திருக்கு, மொழிக்காக தியாகம் செய்யறவர்களுக்கு வீரவணக்கமும் செலுத்துறோம். அந்த சூழல்ல இப்ப பெரியார் சொல்றாரு இல்லையா, இப்ப எனக்கு தேசாபிமானமும் வேண்டாம், பாஷாபிமானமும் வேண்டாம், மனிதாபிமானம் தான் வேணுங்கிறாரு. அப்ப மொழி பிரச்சனையை உயிர் பிரச்சனை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. தமிழ்நாட்டோட இப்படி கனெக்ட் பண்றது, இல்ல பெரியார் இயக்கத்தோடு இப்படி கனெக்ட் பண்றது? அடிப்படையில மொழி திணிப்புங்கிறது நம்ம கழுத்தை நெரிக்கிற ஒரு பிரச்சனை தான். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம குழந்தைங்க அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க தமிழோடு ஆங்கிலமும் தேர்ச்சி பெறுவதே ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். அதுல நீங்க 3வது மொழின்னு ஒன்றை கொண்டு வந்து அவங்கள மூச்சடைக்க வைக்கிறதுங்கிறது உயிர் பிரச்சனை தான். அதனால நீங்க உணர்ச்சி வசப்பட்டு, நான் தான் சொல்றேனே, ஒரு குழந்தைக்கு நீங்க அதிகமா ஊட்டுனா அது வாந்தி எடுக்கும், அதுக்கு மேல திணிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது உயிர் பிரச்சனை தான். இது உணர்ச்சி வசப்படுறது இல்லை, இது அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கிறது தான் முதல்வர் சொன்னதனுடைய பொருள். இன்னொன்னு, எனக்கு அபிமானம் இல்லைங்கிறது, நான் என் மொழியை துதிக்கணும், என் மொழியில குறைகள் இருந்தா கூட நான் இல்ல அது மொழி தமிழ்ல இருக்கு அதனால நான் அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அல்ல. என் மொழியை காலத்துக்கு ஏத்தாப்புல மாற்றணும். இப்ப எழுத்து சீர்திருத்தம் பண்ணும்போது பழமை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழறிஞர்கள் அதை ஏத்துக்கல. அப்பதான், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் அபிமானம் அப்படிங்கிறது அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா தமிழ் அப்படியே இல்லை. முதல்ல அது வட்டெழுத்தா இருந்திருக்கு, அப்புறம் இந்த கூர் முனைகள் வந்திருக்கு, அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்ப தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி மாறி வந்த வடிவம் தான் அது. அதை அறிவியலுக்கு ஏற்றாற் போல மாற்றணும். வெறும் அந்த அபிமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க இதை பார்க்கக்கூடாது, அறிவியலாக மாற்றணும்னு சொன்னதுதான் தந்தை பெரியாருடைய கருத்து. தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா சிந்திக்கிறாங்க? கண்டிப்பா, ஏன்னா தமிழுக்கு தமிழ்நாட்டுக்குன்றது ஒரு வரலாறு இருக்கு, ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. நீங்க மற்ற மொழிகள் எல்லாம் இவ்வளவு எதிர்ப்பு கேள்விகள் இருந்திருக்கா? இன்னும் ஒரு அவங்க யாராவது படிச்சு சொன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சங்க இலக்கியத்துல இருந்து பார்த்தா இந்த ஆரிய கலப்பு, ஆரிய ஊடுருவல்னு எப்ப வருதோ அப்பவே அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. நீங்க ஒரே இத மன்னர்களோட வரலாறை படிச்சீங்கன்னா, பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி,
அப்படின்னு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அப்ப அவர் அவ்வளோ யாகம் வளர்த்திருக்காரு. பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அதே சமயத்துல ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்காரு. கல்வி வந்து யார் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சில இலக்கண நூல்கள் சொல்லுது. அதே சமயத்துல பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. நீங்க எப்ப ஏதாவது வேலை செஞ்சாவது, காசு கொடுத்தாவது, நாளைக்கு என்ன ஆயிடுமோன்ற கவலை இல்லாம படிக்கணும். ஏன்னா படிச்சவங்களை தான் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தவன் வருக என்னாது. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு படிச்சாலும் புரியுது இல்லையா? ஒரே குடும்பத்துல பிறந்த பல பேர் இருக்கும். அதுல நீ பெரிய ஆள் நீவான்னு சொல்லாம அறிவுடையோனாரு அரசும் செல்லும் அப்படின்னு யார் எழுதுறாங்க? அதனால மன்னர் எழுதுறாரு. அப்போ ஒரு மன்னர் வந்து கல்வியை பத்தி நீ இப்படியெல்லாம் பயப்படாத, அதுவும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கீழ்ப்பால்னு யார சொல்றீங்களோ அவன் படிச்சுட்டு வந்தா, அவங்க படிச்சுட்டு வந்தா, நான் மேலே நினைச்சுக்கிறவங்களும் அவங்கள்ட்ட அடிபணிந்து ஆகணும் அப்படிங்கிறத ஒரு மன்னர் பாட்டுல சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இது வரும்போதே அதுக்கான எதிர்ப்பும் கருத்துக்களும் பதியப்பட்டிருக்கு. நீங்க தமிழ்ல சமஸ்கிருதத்துல தான் பாடணும் அப்படின்னா இல்லை. நீங்க மணிமேகலைங்கிற இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபுத்திரனை வந்து நீ என்னடா பசுமாட்டுக்கு பிறந்தவன் அப்படின்னு வந்து ஒரு பார்ப்பனர் திட்டுறாரு. பசுமாட்டுக்கு பிறந்தவன் அப்படின்னு திட்டுறாரு. அப்போ அந்த ஆபுத்திரன் வந்து திருப்பி கேட்குறான், என்ன வந்து பசுமாட்டுக்கு பிறந்தவன்னு சொல்றீங்களே, உங்க ரிஷிகள்லாம் எப்படி பிறந்தாங்க? ஒருத்தர் வந்து மானுக்கு பிறந்தாரு, ஒருத்தர் தவளைக்கு பிறந்தாரு, ஒருத்தர் குடத்துல பிறந்தாரு, இப்படிதானே உங்க புராணங்கள் இருக்கு. உங்க ரிஷிகள்லாம் இப்படி பிறந்திருக்கும் போது மாட்டுக்கு பிறந்த நான் வந்து மட்டமானவனா? இந்த கேள்வி எங்க வருது? மணிமேகலையில வருது. அப்ப இது மாதிரி எல்லாம் மற்ற மொழிகள்ல இலக்கியங்கள்ல இவங்களை வந்து அம்பலப்படுத்தி இருக்காங்களா? அதை நீங்க மற்ற மொழியை படிச்சாதான் தெரியும். படிக்க விட மாட்டேங்கிறீங்களே. நீங்க படிங்க. இந்த மற்ற மொழியை படிக்க சொல்லுகிற அறிஞர்கள் இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் கவர்னர் ஆர்.என். ரவி சொல்லியிருக்காரு. கவர்னர் ஆர்.என். ரவியை நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் படிக்க சொல்லுகிற எந்த மொழியிலையாவது இந்த மாதிரி வரலாறு இருக்குதா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி இருந்தா அதை நான் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது ஏன் விருப்பம். அதுவும் விருப்பப்பட்டு படிக்கிறத தவிர எனக்கு வச்சு அந்த பாடத்துல நான் 40 மார்க் வாங்கணும்னு வச்சிங்கன்னா நாங்க படிக்க மாட்டோம். வரலாறு ஒரு பக்கம் இல்ல, அதனால வேலை வாய்ப்பும் போகுது. இந்த கேள்வி நான் எதுக்கு இந்த பதில் சொல்றேன்னா, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும்னு கேக்குறீங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தொடர்ச்சி வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்குதுங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல, வேலை வாய்ப்பு தடைபடுது. யாருக்கு வேலை வாய்ப்பு? இப்ப நான் சொல்ல வேணாம், இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம தான் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல பேர் வந்து வீட்டுக்கு வேலை செய்யற வரவங்கள்ட்ட பேசியே ஹிந்தி கத்துக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம இயல்பா சொன்னா கூட இல்ல, இத நான் பாடத்துல படிச்சுட்டு போய் அங்க வேலைக்கு போறேன்னா, யாராவது ஹிந்தி படிக்காதவங்க என்ன ஒரே ஒரு சிரமம் சொல்லுவாங்கன்னா, டூர் போகும்போது கஷ்டமா இருக்கும்பாங்க. இல்ல, ஹிந்தின்றது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஹிந்தி திணிப்பு இல்லை. அவ்வளவுதானே பிரச்சனை. அவ்வளவுதானே பிரச்சனை. மும்மொழிங்கிறது எம்மொழியா இருந்தாலும் தமிழிசை டாக்டர் தமிழிசை வந்து தெலுங்கானால போய் நான் கவர்னரா இருக்கும்போது தெலுங்கு பேச கஷ்டப்பட்டேன். அப்ப இவங்க இங்க வந்து அவங்க தெலுங்குக்கு பதில் ஒருவேளை கன்னடம் படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. விருப்பப்பட்ட மும்மொழியில அவங்களுக்கு கன்னடம் பிடிச்சி படிச்சிருந்தாங்கன்னா ஆந்திராவில் போய் எப்படி தெலுங்கு பேசுவாங்க? அங்க போய் கத்துக்கிட்டு பேசியிருப்பாங்க. அப்ப அதே தானே இப்பயும் பண்ணாங்க. இதுக்கு அப்ப கஷ்டப்பட்டு இன்னொன்னு படிச்சிருக்க வேண்டாம்ல. அவங்க விருப்பப்பட்டு எதை வேணா கத்துக்கலாம். இப்ப அவங்கள ஒடிசாவுக்கு போட்டிருந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க தெலுங்கு படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். ஒடிசாவுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரே மொழி தானே படிக்கணும். அது மாதிரி தேவைக்கு கற்றுக்கொள்வதுதான் மொழி. அல்லது அதனால வந்து முன்னேற்றம் இருக்கு அப்படின்னா கத்துக்கிறது வேற. இப்ப நம்ம வந்து நம்முடைய தாய்மொழி நமக்கு நம்முடைய பண்பாட்டு மொழிங்கிறதுனால தமிழ் கத்துக்கிறோம். ஆங்கிலம் படிச்சா உலகம் முழுக்க போக முடியும். இல்ல, உலகத்தோட உரையாட ஆங்கிலம் போதும். இது என்ன, இந்திய மக்களோட உரையாட அந்த லிங்க் லாங்குவேஜ் நம்ம இந்த அம்மா பூனை போறதுக்கு ஒரு வழி, குட்டி பூனை போறதுக்கு ஒரு வழி போட்ட மாதிரி எதுக்கு? இது சுமை, நமக்கு தேவையில்லாத சுமை. அதுக்கு ஹிந்தி படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டா 2 பேரும் உரையாடிக்கலாமே.
இல்ல அப்ப மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிற மாநிலங்கள் அந்த சுமையை ஏத்துக்கிறாங்கல்ல. அவங்க முதல்ல ஏத்துக்கிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இதுக்கெல்லாம் வந்து இல்ல ஏற்கனவே இருக்கே மும்மொழி கொள்கை. இப்ப அப்ப நம்ம எத்தனை பக்கத்து மொழி மாநிலங்களே இருக்கு. இல்ல எத்தனை மொழி படிச்சிருக்காங்க? எத்தனை மொழி படிச்சிருக்காங்க? 3 மொழி தான். அவங்க அதுல இங்கிலீஷ் படிக்கிறாங்கல்ல. அதோட நம்ம பேசிக்கிறோம்ல. அது போதும்ல. நீங்க ஏன் நம்ம பசங்ககிட்ட நீங்க குழந்தைங்கள்ட்டயே கேளுங்களேன். இல்ல இத செஞ்சு தான் ஆகணும்னா, ஒய்? இல்ல இது படிச்சா எனக்கு வேணாம். இல்ல சரி அது செஞ்சாதான் நிதி கொடுப்போம்னா? அத சொல்றது தான் வந்து எதேச்சதிகாரம். அத சொல்றது அதிகார திமிர், ஆணவம். இத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம வரி பணம். நம்ம கல்விக்காக குடுக்குற அது குடுக்க வேண்டிய பணம். இத நான் சொல்றத செஞ்சா தான் செய்வேங்கிறதுக்கு, நீங்க வந்து அ க க இந்த காலனி ஆட்சியாளர்கள் கிடையாது. நீங்க ராஜாக்கள் கிடையாது. சுல்தான்கள் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து என்னன்னா, இந்த அவுரங்கசீப்ப பாரு, அவர பாருன்னு பேசி, பேசி அவங்க மாரியே ஆயிட்டாங்க. அவங்க கூட இப்படி இருந்தாங்களான்னு தெரியாது. அவங்க கூட இத ஏத்துக்காதவங்களுக்கு, இந்துக்களுக்கு ஒரு தனி சட்டம். இப்படியெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இவங்க அவங்களும் செய்யாத வேலைய இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. சட்டப்படி இத சொல்ல முடியாது ஒன்றிய அரசு நீங்க சொல்றீங்க. ஆமா, அப்ப ஆமா. சட்ட ரீதியா அதை எதிர்கொள்ள வேண்டியது தானே. அரசியல் ரீதியா இப்படி ஒரு பிரச்சனையோ, இப்படி ஒரு மீண்டும் ஒரு மொழி போரா அப்படின்னு கிளப்புவதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இத பண்றாங்க. இதுல சட்டம்ங்கிறது இப்ப என்ன? நீதிமன்றங்கள்லயே இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு போக்கு இருக்கு. இப்ப நீதிமன்றங்களுக்கு யாரு நீதிபதிகளா தேர்ந்தெடுக்கிறாங்க? இப்ப சமீபத்துல போராட்டம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்றாங்க. நீதிபதிகள் தேர்விலேயே வந்து சரியான பிரதிநிதித்துவம் இல்லை. அங்கேயே வந்து வெளிப்படையாக நாங்க ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள, அதுல பயிற்சி எடுத்தவங்கள நீதிபதிகளாக்குறாங்க. அப்ப இவங்களே ஆட்சியாளராவும் இருப்பாங்க, இவங்களே நீதிபதியாவும் இருப்பாங்க. நாங்க சட்ட போராட்டம்னு அங்க போய் நிக்கணுமா? அத மக்கள்ட்ட சொல்றதும், மக்கள் போராட்டம் தான் அதுக்கு எதிர்ப்பு. வரி பணம் வாங்கும்போது மக்கள்ட்ட இருந்து தானே வாங்குறோம். அப்ப கல்விக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடுக்கலன்னா, மக்கள் போராட்டம் தான் நடக்கும். அது அரசியல் தான். நீங்க செய்யறது அரசியல் தான். 2400 கோடி இல்ல நீங்க 10 கோடி குடுத்தாலும் வேணாம்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆமா. அப்ப அது எதை வெளிப்படுத்துது? இல்ல. நாங்க 5000 கோடி குடுக்குறோம். நீங்க வந்து மும்மொழி கொள்கைய பண்ணுங்கன்னா, நீங்க 10,000 கோடி குடுத்தாலும் வேண்டாம். நாங்க செய்யறத செய்றோம். எங்க வரி பணத்துல குடுக்க வேண்டியத குடுங்க. இல்ல அதனால பாதிக்கப்பட போறது யாரு? இந்த பாதிப்ப உண்டாக்குறது யாரு? இந்த பாதிப்ப உண்டாக்குறது யாரு? அவங்கெல்லாம் யோசிக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி காரங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீ எதுக்கு புதுசா ஒரு கண்டிஷன் போட்டு, அந்த கண்டிஷனை ஏத்துக்காட்டி காசு குடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீங்க இத கேட்க வேண்டாமா டெல்லியில? ஒரே அப்படின்னு தேசம் தானே. ஒரே தேசம்னா அதுக்கு வந்து இத்தனை மொழி எதுக்கு இருக்கு? இத்தனை மக்கள் எல்லாருக்கும் ஒரே பெயிண்ட் அடிப்பீங்களா? எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். மற்றவர்கள் ஒரே ஏத்துக்கிறாங்க. ஜாதின்னு சொல்லுங்களேன். ஒரே ஜாதின்னு சொல்லுங்களேன். எல்லாரும் வேற்றுமையே கிடையாது. எல்லாரும் ஒரே ஜாதி அப்படின்னு இல்ல சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்ல அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஜாதி RSSல எங்க வேற்றுமையே இருக்கு? இல்லாம. அவங்களுடைய அணிவகுப்புல, அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்க சர்க்கிள்ல இருக்கும். அவங்க தலைமைகள்ல யார் இருக்கிறாங்க? அடுத்தது அவங்க எதுக்கு இவங்கள எல்லாம் உள்ள சேர்க்குறாங்க? கலவரம் பண்றதுக்கு, தடி எடுத்து தகராறு பண்றதுக்கு, வாளோட ஊர்வலம் போறதுக்கு. இதுக்கு இவங்களுக்கு வந்து மத்தவங்கள அடிக்கவும், கலவரம் பண்ணவும் எல்லா ஆளும் வேணும். சமூகத்துல ஜாதிய ஒழிக்கிறதுக்கு சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் படி சொல்லுங்க. கேஸ்ட் இஸ் அபாலிஷ்ட். முடிஞ்சு போச்சுல்ல. ஒரே தேசம், ஒரே ஜாதி. அங்க மட்டும் சொல்ல மாட்டாங்களாம். கருவறைக்குள்ள ஒரு மொழி தான் இருக்கணும்னு சொல்றாங்களே. அங்க சொல்லுங்களேன் மும்மொழி, எம்மொழி எது வேணா இருக்கட்டும். எந்த செம்மொழினாலும் வச்சுக்கலாம். இப்ப தமிழ்நாடு அரசாணை போட்டு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னா அது ஏன் சாத்தியப்படுத்திட்டாங்கல்ல. தமிழிலும் ஏன் தமிழிலும்னு கேட்கிறேன். எந்த மொழியில வேணா செய்யலாமே. எந்த மொழியில அவங்கவங்க விருப்பம். யாருக்கு தாய்மொழி என்னமோ அவங்க மொழியில வந்து சொல்லட்டும். அதுதானே. அப்ப நீங்க ஒரே அப்ப சமஸ்கிருதத்திலும் செய்யலாமா? அவங்க விருப்பம். சமஸ்கிருதத்தை விரும்புறவங்க செஞ்சுட்டு போகட்டும். நீங்க பிரச்சாரம் தான் பண்ண முடியும். எதையுமே பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துல தான் ஒருத்தர் செய்றேன்னா, அதுல என்ன இருக்கு? நீங்க ஏன் அத விரும்புறீங்க? அப்படின்னு நான் பிரச்சாரம் வேணா பண்ணலாமே தவிர, செய்ய போறவர போய் கை பிடிச்சு நிறுத்த முடியாது. இதுல என்னன்னா மொழியை வைத்து அரசியல் செய்யறாங்க. தேர்தல் நெருங்குது. கூட்டணியை பலப்படுத்துவதற்காக இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கல்ல தூக்கி போடுறீங்க. நாங்க அத திருப்பி எடுத்து போடுறோம். தேர்தல் வர்றதுக்காக எடுத்து போடுறீங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்க போட்ட கல்ல நாங்க திருப்பி இப்ப வீசுறோம். டீலிமிட்டேஷன்ல இன்னும் எதுவும் முடிவு செய்யவே இல்லை. அதுக்குள்ள வந்து கழுத்து மேல கத்தி இருக்குன்னு இப்படி சொல்லலாம். டீலிமிட்டேஷன்ங்கிறது தொகுதி சீரமைப்பு.
தொகுதி சீரமைப்புங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 80, 81, 82 இந்த பிரிவுகளில் பாராளுமன்றம் இருக்கு. பாராளுமன்றத்தில் எவ்வளவு சீட்டு இருக்கு, அதுக்கு எவ்வளவு மக்களை எவ்வளவு பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதை முடிவு செய்யறதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுவாங்க, ஒரு கமிட்டி. அவங்க அதை தீர்மானிப்பாங்க. இது கடைசியாக 1971 எடுத்திருக்காங்க. அதன்படி தான் இப்போ இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கை இருக்கு. இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு 39 இருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்கு. இதுக்கு பிறகு மக்கள் தொகை பரவி இருக்கு. இப்போ அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா 25 ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க இதை சீரமைக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ 1975 நீங்க அது மறுசீரமைப்பு பண்ணணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 76 இதை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம், இன்னொரு 25 ஆண்டுக்கு இதே எண்ணிக்கை தொடரும்னு சொல்லிட்டாங்க. திருப்பி 2002, அப்போ 2002 பிஜேபி மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு, கான்ஸ்டியூஷனுக்கு அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் போட்டு இதுவே 71 இருக்க சென்சஸ் படியே தொடரும்னு சொல்லிட்டாங்க. எது வரைனா அந்த அமெண்ட்மெண்ட்லேயே இருக்கு 2026 வரை. அப்போ 2026 வருது, தேர்தல் வரப்போகுது, நீங்கள் இன்னும் சென்சஸ் எடுக்கல, என்ன பண்ணுவீங்க? தேர்தலுக்கு முன்னாடி கடகடகடன்னு எடுப்பாங்க. எடுத்து பாருங்க, ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிப்பாங்க. எப்போவுமே தேர்தலுக்கு முன்னாடி இப்படியான அதிர்ச்சிகளை கொடுக்கறது தான் பிஜேபியினுடைய பிளான். அப்போ நம்ம அப்போ சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ நாள் அது கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாதா, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அதை முன்கூட்டி எப்படி விஸ்வகர்மா திட்டத்தை முன்கூட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிறோமோ, மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அதை போல இது இருக்கிற ஆபத்து அதையும் இப்பொழுதே தமிழ்நாட்டின் முதல்வர் பேசியிருக்காரு. அப்ப என்ன ஆகுது, அன்னைக்கு 10.5 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்னு கணக்கு. இப்ப நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி நம்ம எண்ணிக்கை மக்கள் தொகை அந்த கணக்குக்கு இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நமக்கு குறையும். இல்ல குறையாதுங்கிறார் உள்துறை அமைச்சர். நீங்க அப்ப ஒண்ணு செய்யுங்க, ஒரு தொகுதி கூட குறையாது, குறையாதுங்கிறது கணக்கு. இப்ப நான் பயப்படுறேன், ஏன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ங்கிறது கிட்டத்தட்ட 98 வருங்கிறாங்க. அவங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரி 3-4 மாநிலம் சேர்ந்தாலே இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சிடலாம். நமக்கு சம்பந்தமே இல்லாம யாரோ 3 மாநிலத்துக்கார மட்டும் ஓட்டு போட்டு ஆட்சியவே பிடிச்சிடலான்னா கிட்டத்தட்ட நம்மளை ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆள்ற மாதிரி, லண்டன்ல இருந்து ஆள்ற மாதிரி, யூபியில இருந்து யாரோ ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கான குரலை ஒலிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இவ்வளவு நாளைக்கு நீங்க சென்சஸ் எடுத்திருக்கணும், எடுத்து இப்படி வருது, நாங்க என்ன செய்ய போறோம்னு அறிவிக்கணும். இல்லையா மறுபடியும் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு நாங்க அப்படியே ஃப்ரீஸ் பண்றோம், இப்ப இருக்கிற எண்ணிக்கையே தொடரும், இன்னும் அடுத்த 25 ஆண்டுக்கு இதை தள்ளி வைக்கிறோம்னு தீர்மானம் போடுங்க, பார்லிமெண்ட்ல கொண்டு வாங்க. எதுக்கு உங்க வாய்மொழி உத்தரவாதத்தெல்லாம் நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் இல்லை. சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் பங்கேற்று பேசியிருந்தீங்க. அதில் குறிப்பாக ஒரு செய்தி, பெரியாருக்கும் மறைமலை அடிகளுக்கும் நடந்த ஒரு கருத்து போர் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த சம்பவத்தையும் நீங்கள் விளக்கி சொன்னீங்க. இப்போ சமீப காலமாக தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் களத்தில் ரொம்ப தீவிரமாக விவாதிக்கப்படுது. அந்த நூல் குறித்து சொல்லுங்க, இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப எந்த அளவுக்கு அவசியமானதுன்றது சொல்லுங்க. சுயமரியாதை இயக்க வரலாறு அப்படின்னு 2 தொகுதிகளாக கா. திருநாவுக்கரசு அவர்கள் எழுதியிருக்கார். அவருக்கு இப்போ 80க்கு மேலே வயது. அவர் ஒரு ஆழ்ந்த படிப்பாளி. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சியை பற்றியும், திராவிட இயக்கம் அப்படின்னு இல்லை, காங்கிரஸை பற்றி கேட்டாலும் சரி, இந்த ஆண்டில் என்ன நடந்தது, இது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டால் அதை தன் நினைவில் இருந்தும் சரியான குறிப்போடையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரி மாதிரி. திராவிட இயக்கத்தில் ஒரு சிலர் தான் அப்படி இருப்பாங்க. திராவிடர் கழகத்தில் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட அப்படி நீங்கள் கேட்க முடியும்.
அந்த மாதிரி அதாவது வேறுபாடு இல்லாம சொல்லுவாங்க. நமக்கு சாதகமா அப்படியெல்லாம் இல்ல. ஒரு சரியான வரலாற்று தரவு. அப்படி ஆய்வு செய்து ஏற்கனவே திராவிட இயக்க வேர்கள், திராவிட இயக்க தூண்கள், திராவிட இயக்க இதழ்கள் இப்படியெல்லாம் எழுதியிருந்த ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் வந்து ரொம்ப ஆண்டுகளாக அவருடைய உழைப்பை திரட்டி சுயமரியாதை இயக்க வரலாறு அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுல ரொம்ப 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 சுவையான பகுதிகள் எல்லாமே இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? சுயமரியாதை இயக்கம்ங்கிறது வெளிப்படையாக தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டது வந்து 1925. அதுக்கு முன்னோட்டமா என்ன நடந்தது? இப்ப திடீர்னு மழை பெய்யுதுன்னா அதுக்கு முன்னாடி வெப்பம் இருக்கணும், தண்ணி இருக்கணும், வேதி வினை இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் மழை பெய்யும். அப்ப எது வெப்பம், எது நீர், எது வேதி ஆற்றல், இது மாதிரியாக இதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறதுல தொடங்கி இந்த 25ல இருந்து 44 வரைக்கும் 44ல் 1944 ஆகஸ்ட் 27 திராவிடர் கழகம்னு சேலத்துல தான் பெயர் மாற்றப்படுது. இது வரைக்கும் நடந்த செய்திகள்ல எத்தனை தலைவர்கள் தந்தை பெரியாரோடு பயணித்திருக்கிறார்கள், எவ்வளவு அரசியல் கருத்துக்கள் வந்து பேசப்பட்டிருக்கின்றன. அந்த காலகட்டத்துல 2ஆம் உலகப் போர் நடக்குது. இந்த இதுக்கு நடுவுல காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது, வெள்ளையனே வெளியேறு போராட்டம் வருது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது தான் சுதந்திரம். விடுதலை என்பது வெள்ளையரிடம் இருந்து கொள்ளையர்கள் கைக்கு போவதல்ல. பார்ப்பன பனியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி கொள்வதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டை தந்தை பெரியார் எடுக்கிறார். அப்ப அதை நோக்கி நடக்குது அந்த பயணம். இதுல தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார், அவருடைய மகன் வந்து அந்த நூலை எழுதியிருக்கார். அவர் வந்து எழுதி அது ஆங்கிலத்திலையும் இருக்கு. அதுல வந்து தனித்தமிழ் இயக்கம் திராவிட மறுமலர்ச்சியும் அப்படின்னு எழுதுறாரு. இது ரெண்டுக்குமான தொடர்பு என்ன? இதுல வந்து உடன்பாடு வரும், முரண்பாடு வரும். பெரிய தலைவர்கள் அறிஞர்களுக்கு இடையில கருத்து போர்கள் நடக்கும். ஆனா அவர்கள் வைத்திருக்கிற அன்பு பற்றுதல் வந்து மாறாது. தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கும் தந்தை பெரியாருக்கும் சில வாதங்கள் நடந்திருக்கு. ஆனா கடைசியா தமிழ் தென்றல் திருவிக்கா தான் வந்து கம்யூனல் ஜீவோ வகுப்புவாரி உரிமை தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாட்டில் விவாதத்துக்கு கூட எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் வந்து பிற்காலத்துல திராவிட நாடு படத்தை திறந்து வச்சு பேசுறாரு. இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்கும். ராஜாஜி 1938 ஹிந்தி திணிப்பு கொண்டு வராரு. அதை எதிர்த்து தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு திரளுது. தந்தை பெரியார் நடத்திய இந்திய எதிர்ப்பு மாநாடு, திருக்குறள் மாநாடு, இதெல்லாம் அந்த காலகட்டத்துல தான் நடக்குது. தமிழ்நாட்டு பெண்கள் நடத்திய மாநாடுங்கிறது பெரிய ஒரு புரட்சி. அதுல ஈடுபட்ட பெண்கள், அதே போல சுயமரியாதை இயக்கத்துல ஈடுபட்ட பெரிய பெண் தலைவர்கள், அவங்களோட போராட்டங்கள், அவங்க வாழ்க்கை. இன்னைக்கு கூட நீங்க வந்து ஒரு 10 படம் எடுக்கலாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை வச்சு. அவ்வளவு சுவையான செய்திகள். ரொம்ப அப்படியே நமக்கு இன்னைக்கு படிச்சா கூட இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்களா, எதுக்காக? சுய நலத்துக்காக இல்லை, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளவு கருத்துடைய தொகுப்பை தான் வந்து அந்த சுயமரியாதை இயக்க வரலாறு சொல்லுது. இதை படிச்சா தமிழ் இயக்கத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் முரண்பாடு இல்லை. அப்ப முரண்பாடு இருந்ததா சொல்றீங்கல்ல? இல்ல, நீங்க கருத்து முரண்பாடும், இன்னொன்னு எந்த 2 தலைவர்களுக்கு நடுவுலையும் ஒரே கொள்கை இருந்தா கூட அணுகுமுறையில முரண்பாடு வரும். சில கருத்துக்கள்ல சில தடங்கள்ல ஒத்து போவாங்க. இப்ப தேவநேய பாவாணர் வந்து தந்தை பெரியாரோடு எல்லா விதத்திலையும் ஒத்து போக மாட்டாரு. ஆனா பல கருத்துக்கள்ல ஒன்னா இருப்பாங்க. அவர் தந்தை பெரியாரை பற்றி அவ்வளவு பாராட்டி எழுதியிருக்காரு. தந்தை பெரியார் தான் அவருக்கு வந்து அந்த திராவிட மொழிநூல் ஞாயிறு அப்படிங்கிற பட்டத்தை வந்து சேலம் தமிழ்ச்சங்கத்துல கொடுக்குறாங்க. பெரியார் தான் அந்த பட்டத்தை வழங்கினார். நீங்க இன்னைக்கு வந்து அவர் கருத்து போரும் நடந்திருக்கும். ஆனா வந்து அது எதிரிகளுக்கு இடையில் நடப்பதல்ல. எந்த ஒரு தத்துவமும் இப்பவும் திராவிடமா தமிழ் தேசியமான்றது எதிரிகளுக்குள்ள நடக்குதா இல்லையே? திராவிடமா தமிழ் தேசியமான்னு இன்னைக்கு பேசுறவங்க வந்து
தமிழ் ஹிந்துன்னு சொல்லிக்கிற ஆரிய அடிமைகள். தமிழ் ஹிந்துன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எங்க தமிழ் தேசியம்? இந்து அதனால இவங்க இல்ல இல்ல இந்துன்றது ஆரியத்துக்கு சொந்தமானது இல்ல, அது நம்ம வழிபாட்டு முறைதான். அப்படின்னு அதை அவங்க சொல்லலாம், அப்படி சொல்லட்டுமே சொல்லலாம். அப்படின்னு அவங்க சொல்லட்டுமே. அவங்க சொல்றது தமிழ் இந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்து தானே, நேபாளத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்து தானே. அப்புறம் என்ன நீங்க தமிழ் இந்து? அப்ப தேசிய இனம் எது? இந்து தானே தேசிய இனம். அப்படி ஒரு இனம் இருக்குதா? இவ்வளவுதாங்க அவங்களோட தமிழ் தேசிய அறிவு. இந்த அறிவை வச்சுதான் சிற்றாசான் பேராசான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இந்துன்னு தானே சொல்லிக்கிறாங்க மக்கள் அவங்கள. அது நம்பிக்கை. உங்க தாத்தா வந்து இந்துவா இருந்திருக்கலாம், உங்க அப்பா வேறையா இருந்திருக்கலாம், நீங்க ஃபெலிக்ஸா இருக்கலாம், உங்க பையன் நாளைக்கு ஷாகுல் அமீத் ஆகலாம். இது எல்லாமே வந்து நம்பிக்கை. அது வந்து இனம் அல்ல. நேற்று வரைக்கும் வந்து எங்க தாத்தா வந்து சிவன் கோயிலுக்கும் திரௌபதி அம்மனுக்கு திருவிழா நடத்துறவரு, தீ மிதிக்கிறவரு, சிறு தொண்டர் நாடகம்லாம் நடிக்கிறவரு. எங்க அப்பா வந்து நாத்திகர். நான் வந்து எந்த மதத்தையும் பின்பற்றல. நாளைக்கு வந்து என்னுடைய மகள் வந்து அவங்க வேற ஒரு நம்பிக்கை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கிறிஸ்தவரா போறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் புத்திஸ்டா போறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்பிக்கை. நம்ம மொழி வழியில தமிழர் அப்படிங்கிறது இனம், திராவிடம்ங்கிறது ஒரு இன தொகுப்பு. அவ்வளவுதான் பிரச்சனை. இல்ல மதம் வேண்டாம் தானே பெரியாரியம் சொல்லுது. அதாவது பெரியாரியம் என்ன சொல்லுதுங்கிறது வேற. நீங்க வந்து வரலாற்று இந்த மானுட ஆய்வுல மதமும் மொழியும் ஒன்று அல்ல. நீங்க பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்னா தானே போனாங்க, பிரிஞ்சு பாகிஸ்தான் போச்சு இல்ல. ஏன் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சது? அவங்க வங்காள மொழி தான் ஆட்சி மொழியா அவங்க இருக்குன்னு உருது கேட்டாங்க. மொழியை திணிச்சாங்க, இவங்க முடியாது. அப்ப ஒரே மதம் தானே, ஏன் ஒன்னா இருக்க முடியல? மொழி வழியாக தேசிய இனம் பிரியுது இல்லையா? அப்ப தமிழ் இந்துவா இருக்க முடியாதுங்கிறீங்க. முடியாது. தமிழருங்கிற ஒரு சமூகத்திற்கு, ஒரு இனத்திற்கு கடவுள் நம்பிக்கை கூறுகள் இருந்திருக்கலாம், ஆன்மீக சிந்தனை இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எங்கேயுமே மதமாக இருந்ததில்லை. நீங்க இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆய்வுகள்ல இவங்க சொல்ற மத சின்னங்கள் எதுவுமே கிடைக்கலையே. இதுக்கப்புறம் கிடைச்சா ஓ இப்படி இருந்திருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப கூட அது இது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் கிடைக்கல, அவ்வளவுதான். இது வரைக்கும் கிடைக்கல, அதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது இந்த இனத்துக்கு வந்து நீங்க இதெல்லாம் கடந்து போறதுதானங்க பெரிய பெருவழி பார்வை. மதமான பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும்னு வள்ளலார் சொன்னாருன்னா அவர் ஏன் வந்து அந்த அன்பெனும் பெருவழி சன்மார்க்கம்னு ஏன் சொன்னாரு? இதெல்லாம் கடந்தாதான் ஆன்மீக பார்வை வரும் அப்படிங்கிறது தான். தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே வந்து தன் நினைத்தவைகளை நடத்தி காட்டியவர் பெரியார். அவர் கண் முன்னாடியே வந்து அவர் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஆனாலும் கூட அடுத்த கட்டமா திராவிட இயக்கம் என்னவா இருக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு பாசிசத்தை எதிர்த்து சண்டை போடுறாங்க, திராவிட மாடல் ஆட்சி வந்து அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, பெரியாரிஸ்டுகள் பேசுறீங்க. அடுத்த கட்டமா வந்து இப்ப தலித்தியம் இருக்கு, அதுக்கான விடுதலை வரணும். அடுத்த கட்டமா வந்து எப்படி அது பயணம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது சமூகம் ஒட்டுமொத்தமாக வளர்வதுதான் வளர்ச்சி, ஒரு பகுதி மட்டும் வளர்வது அப்படிங்கிறது வீக்கம். திராவிட இயக்கத்தினுடைய பார்வையும் செயல் திட்டமுங்கிறது எல்லோருக்குமான வளர்ச்சி தான். இப்போ ஜாதிய பிரச்சனை, பெண்கள் மீது நடத்துகிற வன்முறைகள், இது எல்லாம் வந்து இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்துல திராவிட இயக்கம் மிக பெரிய அளவுக்கு குறைச்சிட்டு இருந்தது. இப்போ வளர்ந்து வருகிற, இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன், வளர்ந்து வருகிற வளர்க்கப்படுகிற மதவெறி ஜாதி வெறி அரசியல் இது ரெண்டுக்கும் ஒரு புத்துயிர் கொடுக்குது. இந்த உண்மையை நீங்க மறுத்துட்டோ இல்லை அதுக்கு நான் கண்ணை மூடிக்கிட்டோ யதார்த்தத்தை எதிர்கொள்ள முடியாது. அப்போ ஒரு மதவெறி அரசியல் வருது, ஒரு ஜாதி வெறி அரசியல். கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய பாதிப்பு என்ன இருக்குன்னா மீண்டும் ஜாதி தாக்குதலும் மீண்டும் பெண்கள் மீதான வன்முறையும் அதிகமாகுது. அப்போ அதுக்கு ஏற்றாற் போல திராவிட இயக்கம் தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு புதிய செயல் திட்டங்களோடு செயல்படும். அதை வந்து இனி வரும் காலத்துல நீங்க பார்ப்பீங்க. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க வணக்கம்.